சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நந்தனம் நோக்கி பயணம் செய்யக்கூடிய மெட்ரோ ரயிலில் கட்டட தொழிலாளர்கள் ஏற முயன்ற பொழுது அவர்கள் கூர்மையான கருவிகளை வைத்திருந்த காரணத்தினால் முதலில் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பாதுகாப்பு விதிகளின்படி மெட்ரோ ரயிலில் கூர்மையான கருவிகளையும் கூர்மையான பொருட்களையும் பயணிக்க கூடாது எடுத்துக்கொண்டு இந்நிலையில் அந்த கூர்மையான கருவிகளை மூடிய பிறகு பாதுகாப்பு விதிகளின்படி அந்த தொழிலாளர்கள் பயணிக்க அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த விளக்கத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, கட்டட தொழிலாளர்களுக்கு முதலில் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்ற விவரத்தையும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? உங்களுளி சென்னை மெட்ரோ உள்ளிட்ட அந்த மெட்ரோவில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு போதிய கட்டுப்பாடுகள் மற்றும் மெட்ரோ ரயிலுக்குள் என்னவற்றெல்லாம் எடுத்து கொண்டு செல்லலாம், குறிப்பாக எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், வெடிப்பொருட்கள், அதே போன்று கத்தி, கோடாரி உள்ளிட்ட அந்த ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி கிடையாது. சென்னை சென்ட்ரலில் இருந்து நந்தனம் அந்த மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யக்கூடிய அந்த கட்டுமான ஊழியர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் 5க்கும் மேற்பட்டோர் இன்று காலை அந்த அவர்களுடைய அந்த வேலை பார்க்கும் கருவிகளோடு மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு செல்ல முயன்ற பொழுது அவர்கள் முறையாக தடுத்து நிறுத்தப்பட்டனர். இது பெரிய சர்ச்சையானது. எக்ஸ் தளம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் இது கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஒரு விரிவான விளக்கத்தை வெளியிட்டு இருக்கிறது. தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் மெட்ரோ விதிமுறைப்படி பாதுகாப்பான பயணங்கள் செய்வதற்காக அந்த கோடாரி மற்றும் உள்ளிட்ட அந்த இவை கொண்டு செல்வதற்கு அனுமதி கிடையாது. ஆனாலும் தொடர்ச்சியாக அந்த கட்டுமான தேவையான அவர்கள் அந்த கருவிகளை வைத்திருந்ததால் பாதுகாப்பு விதிமுறைகளின்படி அவற்றை முழுமையாக அந்த சாக்கு உள்ளிட்டவைகளை மூடிய பிறகு அந்த பயணிகள், அதாவது அந்த தொழிலாளர்கள் பயணம் செய்வதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்தவித ஒரு குழப்பம், சர்ச்சை எதுவும் கிடையாது என்று தங்கள் தரப்பு அந்த விளக்கத்தை சென்னை மெட்ரோ நிர்வாகம் நேரடியாக தெரிவித்திருக்கிறது. நாங்கள் தொழிலாளர்களை பயணம் செய்வதற்கு அனுமதி என்று மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் கொண்டு சென்ற அந்த கட்டுமான பொருட்கள் சிலவற்றை பாதுகாப்பாக உரிய முறையில் மூடி கொண்டு செல்வதற்கான அந்த ஒரு அறிவுறுத்தலை வழங்கி தொடர்ச்சியாக அவர்களும் அந்த கருவிகளும் கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருப்பது என்ற ஒரு விளக்கத்தை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.